அட்டகாசமா ஒரு கருவேப்பிலை சாதம் செய்யலாங்களா? அதுக்கு கருவேப்பிலைய நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கொதிக்கிற தண்ணீல போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டு, வடிகட்டி எடுத்து ஆற வச்சுட்டு, இத நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நாங்க மாசத்துல ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு குடுப்போங்க. இந்த தடவ கருவேப்பிலை சாதம் குடுக்கலான்னு அதுக்காக தான் செஞ்சேங்க. கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதோட வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இப்ப இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு, இது எல்லாமே கம்மியா சேர்த்துக்கிட்டா போதுங்க. இடிச்ச இஞ்சி, பூண்டு இதோட வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இதோட அரைச்சு வச்சுக்கிற கருவேப்பிலைய சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, இது ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுறலாங்க. இப்ப வடிச்சு வச்சிருக்கிற சாதத்த இதோட சேர்த்துக்கலாங்க. நான் 1 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து குக்கர்ல வச்சுட்டேங்க. இப்ப அத சேர்த்துட்டு, இதோட மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு, உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இத நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா இதெல்லாம் பெரண்டு வர மாரி நல்லா கிளறி விட்டுட்டீங்கன்னா போதும். ரொம்பவே அட்டகாசமான கருவேப்பிலை சாதம் ரெடி. இத நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட குடுத்துடலாம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒரு 4, 5 பேத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு குடுத்தா ரொம்பவே நல்லதுதாங்க. முடியாதவங்களுக்கு குடுக்கும்போது. அதுவும் இந்த கரி நாள் அன்னைக்கு கருவேப்பிலை சாதம் செஞ்சு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.